வணக்கம் மக்களே, வெல்கம் டு LIV தமிழ் சுற்றுமுலா. நான் உங்கள் SS. நைட் ஷோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு ஆன்லைனில் டிக்கெட் இருக்கான்னு பார்த்துருங்க, இல்லை உங்கள் ஏஜென்சி வைஸ் செக் பண்ணிவிட்டு போங்க. ஏன்னா மார்னிங் மாதிரி நினச்ச நேரம் போக முடியாது, இங்கே செஷன் பை செஷனாக தான் அனுப்புவாங்க. அப்படி என்னுடைய செஷன் ஈவினிங் 7:50 அந்த செஷனுக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எங்கன்னா செல்வாஜியோடைய ஆப்போசிட் பார்க்கில். இந்த செல்வாஜியோட ஈவினிங் ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர போலீஸ் பந்தோபஸ்தோடைய, கமாண்டோ ஃபோர்ஸோடைய சப்போர்ட்டோடையும் பயங்கர ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரெகுலேஷனோட ஃபாலோ பண்ணி இந்த ஷோ நடத்திட்டுருக்காங்க. இது ஒரே நேரத்தில் இங்கேயும் நடக்குது. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க ரோஸ் ஐலாண்ட் அங்கேயுமே இதை வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த ரோஸ் ஐலாண்ட்லேயும் இந்த நைட் ஷோ இருக்குது பர்டிகுலர் டேஸில். இந்த டைமில் இங்கேயும் தினமும் இந்த டைமில் இந்த இன்டர்வல்ன்னு இருக்குது, ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில். ஸோ நான் ஹிந்தி எனக்கு ஷெடியூல் கிடைச்சதால நான் ஹிந்தியில் போய் பார்த்துட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்தேன். மீதி என்னன்றதை பார்த்துட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன். இங்கே சூப்பராக இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். எப்படி இருக்குன்றதை என்னோடய அனுபவத்தையும் சொல்கிறேன். இதோ எனக்கு முந்தின பேட்ச் முடிச்சுட்டு வெளியில் வராங்க. இப்படி தான் ஒவ்வொரு கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 500 பேர் உள்ளேருந்து அந்த ஈவெண்ட்டை பார்த்துட்டு இந்த நைட் ஷோ முடிச்சுட்டு வருவாங்க. இப்போது இந்த நைட் ஷோக்கு நம்ம அதே மார்னிங் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் உள்ளே வரணும். ஸோ அந்த மார்னிங் பார்த்தா அந்த ஜோதி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ அதோடைய ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் எல்லோரும் அவங்கவுங்க டோக்கன், அவங்களுடைய சிட்டிங் நம்பர் வைஸ் உட்கார வைப்பாங்க. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சிறைச்சாலை மார்னிங் நம்ம எப்படி உள்ளே போனோம், அந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த உள்ளே போகிற பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய 2 விங்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இருக்கிற அந்த சிறைச்சாலையோடைய அந்த சுவரை தான் இவங்க ஸ்க்ரீனாக இப்போ பயன்படுத்த போகிறாங்க. அண்ட் சென்டரில் சில நேரங்களில் ஒரு ப்ரொஜெக்ஷன் மாதிரி காட்டுறாங்க. மற்றபடி மேக்ஸிமம் இந்த 40 நிமிஷம் நைட் ஷோவும் இந்த சுவர் மேலே தான் அந்த வீடியோவே இருக்கும். எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. சூப்பரான ஒரு அனுபவம் அங்கே நமக்கு கிடைக்கும். நம்ம சுதந்திர போராட்ட தியாகிகளை அந்த சிறையில் வச்சு என்னெல்லாம் பண்ணப்பட்டாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்கன்றத விஷுவலாக நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறது தான் இந்த லைட் ஷோ. பகலில் இதை ஒரு மியூசியமாக நீங்கள் சுற்றி பார்த்தாலும் ஈவினிங் அந்த மொத்த சிறையுமே இவங்க வந்து ஒரு LCD ஸ்க்ரீன் மாதிரி மாற்றிடுறாங்க. சூப்பராக அந்த லைட்டிங் எல்லாமே அந்த சிறையோடைய சுவத்தில் தான் நமக்கு தெரியும். பார்க்கவே எக்ஸலண்ட்டாக இருக்கும். பாருங்க, இந்த காட்சி பாருங்கள், சிறைக்குள்ளே லிட்டரலாக இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வை கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் தான் இந்த செல்லுலார் ஜெயில் லைட் ஷோ ஈவெண்ட்டு. அந்தமான் போனீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த லைட் ஷோவை உங்கள் அனுபவம் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள். இப்போது நான் அந்த செல்லுலார் ஜெயிலோட நைட் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன். எக்ஸலண்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக அந்தமான் வந்தால் பார்க்க வேண்டிய பியூட்டிஃபுல் ஒரு சீன் தான் இந்த நைட் ஷோ. மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளுக்காக, இன்றைய லைஃப்காக எப்படி எத்தனை பேர் என்னெல்லாம் பண்ணி இந்த ஃப்ரீடமும் இந்த விஷயங்களும் நமக்கு கிடைச்சதுன்றதை அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக லைட் ஷோ மூலமாக அந்த செல்லுலார் ஜெயிலில் நமக்கு காட்டியிருக்காங்க. எக்ஸலண்ட்டாக இருக்கும். இது ஒரு 40 மினிட்ஸ் ப்ரோக்ராம். வீடியோவில் பார்த்தீங்க எவ்வளோ மக்கள் அதை பார்த்துட்டு வந்தாங்க. நிறைய டூரிஸ்ட் இன்றைக்கி இருந்தாங்க. யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் அது கொடுக்குறாங்க. இப்போ நான் ஹிந்தி ஷோ போனேன். மேக்ஸிமம் இங்கே என்னென்ன பேசப்பட்டதுன்றது அதோட விஷயங்கள் வந்து ஃபுட்டேஜ் எடுக்க அலோவ் பண்ணலை. ஸோ அதனால் நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது அதோடைய அந்த ஃபீல் கிடைக்கும். ஸோ தவறாமல் வாங்க. ஐ லைக் வெரி மச். சூப்பராக இருந்தது. நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க, ப்ரௌடாக ஃபீல் பண்ணோம். அண்ட் அந்த ஒரு மூமெண்ட்டே நல்லா கூஸ் பம்பில் நிறைய கிடச்சிது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா வில் ஆல்சோ ஃபீல் த சேம். டெஃபினட்டாக நல்லாயிருக்கும்.
எங்களுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல் LIB தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.